எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 14 ஜூலை 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணில இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஹெட்லைன்ஸ் வந்து இன்னைக்கு அந்த ராமர் கோயில் இஷ்யூ பத்தி குடுத்துருக்காங்க. நமக்கு தேவையில்ல. ஓகே. ஸ்ட்ரெயிட்டா நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாம். ஓகே. ஸ்ட்ரெயிட்டா நம்ம எடிட்டோரியலுக்கு வந்தோம்னா, ஆர்டிக்கிள்ல பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல். ஸோ உள்ளாட்சி தேர்தல் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஃபியூ மந்த்ஸில். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு தெரியும் நான் இந்த உள்ளாட்சி சம்மந்தப்பட்ட நம்மளுடைய சட்டங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆஹ், அது எப்போ கொண்டு வந்தாங்க, எப்படி இந்த கவுன்சிலர்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. நான் எலெக்ஷன் இருன்றதுனால சப்போஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் கொஷின்ஸில். சரியா? ஸோ உள்ளாட்சின்னும் போது கிராமம் தான். கிராம மேம்பாடுகள், ஊராட்சி தலைவர் அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. அதான் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற சில சர்க்கிள்கள், பல்கலைக்கழக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. நம்ம ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கானது இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு டைம் பாருங்கள். ஓகே. சில சில குழுவோட அறிக்கையெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1949 பல்கலைக்கழக கல்வி ஆணையத்தின் அறிக்கை, அதாவது ராதாகிருஷ்ணன் அறிக்கை, பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகள் குறித்த வழிமுறைகளை வழிவகுக்கிறது. அந்த மாதிரி யூஜிசி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, யூஜிசியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒன்று கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து இங்கே ஸ்மால் ஆர்டிக்கிளும் எல்னினோ பற்றி. ஸோ ஆனால் நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, யூபிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஷுர் ஷாட் கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் எல்னினோ பற்றியும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க அது. ஓகே. எல்னினோனா என்ன, ஏன் எப்படி உருவாகுது, ஏன் ஏற்படுது, என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது. ஓகே. ஏன்னா எல்னினோ வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கு கரண்ட்டாக. கண்டிப்பாக இது வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அதீத வெப்பநிலை எதனால் அப்படின்றத நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஆர்டிக்கல் கூட வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க சிம்பிளாக. ஓகே. இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. எல்னினோனா என்ன. ஓகே. எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு நீரின் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு இயற்கை கால நிகழ்வு. ஓகே. கால நிகழ்வு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்பப்போலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1997, 98 அந்த மாதிரி காலகட்டத்தில் தென் அமெரிக்காவில் வந்திருக்கு. அதே மாதிரி 2015, 16 இந்தோனேஷியா. ஓகே. அதே மாதிரி 2023, 24 உலக வெப்பநிலை விட புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றது இந்த எல்னினோ நிகழ்வு. ஓகே. ஸோ இதோட தாக்கங்கள் பலதரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் பற்றி ஒன்று பார்க்கலாம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ இந்த புது அரசாங்கம் பொறுப்பேற்று தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர், ஓகே, அப்படின்ற ஒரு அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா லயோலா மணி அப்படின்றவரை பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அந்த பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்களை தயாரித்தது தான் அவங்களுடைய முதன்மை நோக்கம். சரியா? அதை தயாரித்து அச்சிட்டு வழங்குறது தான் அவங்களோட வேலை. ஓகே. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, நிறைய ஹிந்துவில் கூட ரிப்போர்ட் ஆயிருந்தது என்னென்னா வந்து, ஸ்கூல் புக்ஸ் வந்து சரியாக கிடைக்கல இன்னும் சில பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருந்தது. அதை வந்து மறுத்திருக்காங்க. ஓகே. பாடநூல் கழகம். ஸோ இப்போது புது தலைவர் போட்டதால் மேபி அது கொஞ்சம் சீராக போகலாம், அந்த மாதிரி குற்றச்சாட்டு வராதுன்னு நம்ம நம்பிக்கை வைக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் லெவலில் நமக்கு பெரிய நியூஸஸ் இல்லை. நிறைய ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் தான் போயிட்டுருக்கே தவிர, நிறைய ஒரு அஃபிஷியல் நியூஸஸாக நமக்கு இல்லை. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா, இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் மட்டும் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு வேர்ல்டு லெவல் ஒரு சாம்பியன்ஷிப்ன்றதுனால நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இந்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க பேட்மிண்டனில். ஓகே. ஸோ சாரி, இந்த விம்பிள்டன் டென்னிஸில்
ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடப்பு ஆடவர் ஒற்றையர் பிரிவில பார்த்தீங்கன்னா, நடப்பு சாம்பியனாக களம் கண்ட இத்தாலிய வீரர் யானிக் சின்னர் தான் வந்து பட்டத்த தக்க வச்சிருக்காரு. சரியா? ஸோ ஃபைனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சின்னர் விசஸ் அ ஸ்வரவ் அந்த ஒரு அ செட் ஒண்ணு போச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, யானிக் சின்னர் வந்து இத்தாலிய சேர்ந்த யானிக் சின்னர் வந்து அகைன் ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். லண்டன்ல. சரிங்களா? லண்டன்ல நடந்துச்சு. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்க ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஏர்மோசில் கப்பல்களுக்கு பாதுகாப்பு 20% கட்டண மசூல் அப்படின்னு குடுத்துருக்காரு. ஸோ அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ மூடிட்டாங்க. சரியா? ஸோ இப்போ ஆல்ரெடி அமெரிக்க படை அங்க இருக்கு. ஓகே. அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து ஏர்மோஸ் இது கடந்தா, கண்டிப்பா ஈரானுடைய அ ஆர்மி வந்து தாக்குதல் நடத்துவாங்க. சரியா? ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன ஆஃபர் பண்றாருன்னா, நாங்க உங்களுடைய அதாவது மத்த கப்பல்கள ஏர்மோஸ் நீரிணைய கடக்கிறதுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். அதுக்கு வந்து நீங்க வந்து 20% எங்களுக்கு ஃபீ பே பண்ணணும் அப்படின்றத ட்ரம்ப் வந்து மறுபடியும் விளையாடுறாரு. ஸோ இது என்ன மாரி போக்குன்னு தெரியல. ஓகே. அவங்க பீஸ் அக்ரீமெண்ட் போட்டு கேன்சல் பண்ணிட்டு, இப்போ மறுபடியும் வந்து இந்த மாரி விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் மக்களோட உயிரோட சேர்த்து. ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்கள் நேத்து வந்து காலையில காலமாயிட்டாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ரைட்டர். கரிசல் இலக்கியம்னு ஒண்ணு சொல்லுவோம். கரிசல் கட்டு இலக்கியம்னு சொல்லிட்டு, அந்த மக்களுடைய ஒரு இலக்கியத்த வந்து பிரதிபலிச்சதுல இவர் ஒரு முக்கிய பங்காற்றியவர். ஓகே. கிட்டத்தட்ட 79 வயசு அவருக்கு. ஆ நீங்க எல்லாரும் அசுரன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகே. அசுரன் படம் வந்து வெக்கை அப்படின்ற இவர் எழுதிய ஒரு நாவல். நாவல் மூலியமா தான் அது அது பேஸ்டு தான் அந்த படம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. ஓகே. வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்சாடி போன்ற நாவல்கள் புகழ்பெற்றவை. இதில அதுவும் இல்லாம சிறுகதையும் நெறைய எழுதியிருக்காரு. இதில அஞ்சாடி அப்படின்ற நாவலுக்கு தான் பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாதமி விருது 2014ல இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாரி 1997ல கருவேலம் பூக்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, திரைப்பட வளர்ச்சிக் கழகம். அதாவது இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சிக் கழகமும், தூர்தர்ஷனும் சேர்ந்து கூட்டாக இத வந்து தயாரிச்சு விட்டுருப்பாங்க. அதே மாரி சர்வதேச திரைப்பட விழாக்கள்லயும் இத வந்து ஸ்கிரீனிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. சரி. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைய செய்திகள சந்திப்போம். தேங்க் யூ.